श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. நேற்றைய தினம் 9வது ஸ்லோகம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலிருந்து அனுபவித்தோம். ரங்கநாச்சியாரின் வைபவத்தை பற்றி புகழ புகழ அவருடைய மகிமையை பற்றி ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல எம்பெருமானே ஸ்ரீ ரங்கநாதா தேவரீரின் திருவுள்ளம் பூரித்து கண்கள் அகன்று வியந்து ஆச்சரியமா ஆனந்த மிகுதியாலே கருவிழி சுழலப் பெற்று மேலும் அடியேன் விண்ணப்பித்து வைபவம் ஸ்ரீயோட வைபவத்தை சொல்லும்போது அதை கேட்டு கேட்டு உமது தோள்களும் மார்பும் பூரித்து அந்த தோள்களில் மார்பில் சார்த்தியிருந்த கஞ்சுதம், அந்த கவச்சம், அந்த ஷட்டை வெடித்து அகல வேண்டும், வெடித்து சிதற வேண்டும். அப்போ இன்னொரு ஷட்டையை மாட்டுவா, இன்னொரு கவச்சம், அது மறுபடியும் வெடிக்க வேண்டும். இந்த மாதிரி 100க்கு மேல் சட்டைகள் வெடித்து வெடித்து அகல வேண்டும். இப்படி உமக்கு ஏற்படுகின்ற பெருமகிழ்ச்சியை அடியேன் கண்ணார கண்டு கழிக்க வேண்டும்னு அனுபவித்தார் சுவாமி. இன்றைக்கி 10வது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வேதாந்த இதிகாச புராணங்களில் ஸ்ரீயோட வைபவம் எப்படி தெரிவிக்கப்படுகிறதுன்னு. தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம் சஹா த்வத்சத்குணௌ கமணிகோஷகிருஹம் கிருணந்தி தத்வார பாட்டன பட்டூனி சேதிஹாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்ஸராணி. தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம் சஹா த்வத்சத்குணௌ கமணிகோஷகிருஹம் கிருணந்தி தத்வார பாட்டன பட்டூனி சேதிஹாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்ஸராணி. பிராட்டியின் வைபவம் என்கிறது பிரமேயம். அதுதான் நாம் பார்ப்பது. அந்த பிரமேயத்திற்கு ஒரு பிரமாணம் வேணும், ஒரு அத்தாரிட்டி வேணும், ஒரு ஸ்கிரிப்சர் வேணும், ஒரு ப்ரூஃப் வேணும். அது பிரமாணத்தை நிரூபிக்க வேண்டி இதிகாச புராணங்கள் இருக்கிறது. அந்த இதிகாச புராணங்களில் பிராட்டியின் வைபவம் விளக்கப்படுகிறது. அந்த இதிகாச புராணங்களினால் விளக்கப்படுகின்ற வேதம்தான் பிரமாணம். அந்த இதிகாச புராணம் ஒரு உபப்பிரமாணம் தான். அது வேதத்தை தெளிவித்து காட்டுகிறது, நமக்கு விளக்கி காட்டுகிறது. அது எதை விளக்கி காட்டுகிறது? ஸ்ரீயின் வைபவத்தை விளக்கி காட்டுகிறது. வேதங்களில் சொன்ன வைபவத்தை இதிகாச புராணங்களில் விளக்கி காட்டுகிறது. ஸ்ரீ ரங்கநாச்சியாரே வியாசர், பராசர மகரிஷி, வால்மீகி முதலானவர்கள், ஸ்ரீ பராங்குஷர், நம்மாழ்வார், பரகாலர், திருமங்கை ஆழ்வார், எம்பெருமானார், பாஷ்யகாரர், ராமானுஜர் முதலிய முந்தையோர் தேவரீருடைய கல்யாண குணங்களாகிற ரத்னங்களை, அந்த ரத்னங்களை வைத்து அழகாக மூடி வைத்திருக்கும் பொக்கிஷம்தான் வேதம் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகாக பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அதாவது பராசர மகரிஷி, சுகபிரம்மம், வியாசர், வால்மீகி இப்படிப்பட்ட மகரிஷிகளும், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், எம்பெருமானார் போன்ற ஆச்சாரிய புருஷர்களும், ஆழ்வார் ஆச்சாரிய புருஷர்களும் உம்முடைய வைபவத்தை, தேவரீருடைய கல்யாண குணங்களாகிய ரத்தனங்களை உள்ளே வைத்து பதுக்கி பெட்டகமாக வைத்திருக்கும் பொக்கிஷம் வேதம் என்கிறார். அதாவது வேதத்தை திறந்து இதெல்லாம் வெளிக்கொடுத்து நமக்கு காண்பிக்கிறார்கள் இந்த ரத்னங்களை. வேதத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீ சூக்தத்தில் பிராட்டியின் பெருமை விளங்குவது உண்மை இல்லையா? ரொம்ப அழகாக ஸ்ரீ சூக்தம் அது தெரிவிக்கிறது. அஸ்யேசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்ற லக்ஷ்மிக்கும்
ஈசானோ பூதபவ்யஸ்ய என்று பகவானுக்கும் லோக நாயகத்துவம் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ வேதம் ரொம்ப அழகாக இதெல்லாம் தெரிவிக்கிறது. ஹ்ரீச்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ என்று பகவானுக்கு பூமி பிராட்டியும் பத்னியாக கூறப்படுகிறது. பூமி பிராட்டியை சொல்வதாக விஷ்ணு பத்னி சப்தத்தை எடுத்துக்கொள்ளலாமோ என்றால் அது யுக்தமில்லை. விஷ்ணு பத்னி சப்தமானது ஸ்ரீ பூமி சாதாரணமான இருந்தாலும் சாகபசு நியாயத்தாலே ஸ்ரீ சப்த வாஷ்யான லக்ஷ்மியைத்தான் கூறுவது என்று பூர்வாச்சாரியர்களின் திருவுள்ளம். மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி என்று இந்திரனால் செய்யப்பட்ட ஸ்ரீஸ்துதியில் லக்ஷ்மிக்கு மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி என்ற பெயர்கள் கூறப்பட்டுள்ளது. அகம் ஸ்ரத்தாச்ச மேதாச்ச என்று பிராட்டி கூறுகிறாள் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில். ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீசூக்தங்களிலும் உபனிஷத்துக்களிலும் பிராட்டியை பற்றி தெரிவிக்கிறது. அதாவது மேதாதேவி ஜுஷமானா ந ஆகாத், பிராட்டி எங்கும் நிறைந்துள்ளாள், மங்களகரமானவள், சோபனமான மனசை உடையவள். அப்படிப்பட்ட பிராட்டியினால் கட்டாட்சிக்கப்பட்ட நாங்கள் வித்வத் கோஷ்டிகளில் வீரியமுடையவர்களாக இருப்போம், பூஜிக்க தகுந்த வார்த்தைகளை சொல்வோம் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. 2வது மந்திரத்தில் பிராட்டியின் கட்டாட்சத்திற்கு பாத்திரமானவன் மந்திர திரஷ்டாவாக இருப்பான், பிரம்மமாக ஆகிறான். நிரஞ்சன பரமம் சாமியமுபைத்தின்னு பிரம்ம சதுருஷமாகிறான், பிரம்மனுக்கு சமமாகிறான். ஆச்சரியப்படும்படியான சமிருத்தமான தனத்தை அடைகிறான். பிராட்டி அடைந்தவர்களை சர்வ சமிருத்தியுடன் கூடினவர்களாக இருக்கும்படி செய்கிறாள். இந்த மந்திரத்தினால் எல்லோருடைய ஞானம், தனம், மேன்மை முதலியவை அதீனமே என்று கூறப்படுகிறது. சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநேமீம் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் விருணே. இதன் பொருள் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவளாகவும், உயர்ந்த தேஜஸை உடையவளாகவும், புகழினால் பிரகாசித்து கொண்டு இருப்பவளாகவும், தேவர்களால் பூஜிக்கப்பட்டவளாகவும், எங்கும் வியாபித்திருப்பவளாகவும், தன் கையில் உள்ள பத்மத்தினால் தன்னை தஞ்சமடைந்தவர்களின் எல்லா பாபங்களையும் துக்கங்களையும் அனிஷ்டங்களையும் போக்கி தன்னை அடைய பண்ணுகிறவளுமான மகாலட்சுமியை என்னுடைய அனிஷ்டம் நசிப்பதற்காக, என்னுடைய பாபங்கள், என்னுடைய துக்கங்கள் நசிப்பிப்பதற்காக நான் சரணமாக அடைகிறேன். என்னுடைய அஜ்ஞானம், விஷய சாபல்யம் முதலிய துர்கதி அழியட்டும் என்று இந்த மந்திரம் ஸ்ரீபிரபத்தியில் கரண மந்திரம். இந்த மந்திரத்தில் ஆனுகூல்ய சங்கல்பம் ஆகிய பஞ்ச அங்கங்களும், சரணாகதிக்க வேண்டிய பஞ்ச அங்கங்களும் உள்ளதை ஆச்சாரியர்களிடமிருந்து நாம் அறிய வேண்டும். ரொம்ப அழகாக ஸ்ரீ சூக்தம் ஒவ்வொரு விதமாக தெரிவிக்கிறது. தாம் ஆவக என்று ஆரம்பிக்கும் பகவானையே சமஸ்த கல்யாண குணங்களை உடையவளான எந்த லக்ஷ்மியின் கிருப்பையினால் ஞானம், ஐஸ்வர்யம், சுகம் முதலானவை பகவானுக்கு அடையப்படுகிறதோ அந்த லக்ஷ்மி என்னிடத்தில் ஸ்திரமாக இருக்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. ஸ்ரீ சுக்தத்தில் 3வது மந்திரத்தில் பகவத் கிருபையால் தன்னிடம் வந்த லக்ஷ்மியை தன்னுடைய பிரார்த்தனையை உபேட்சியாமல் அங்கீகரிக்க வேண்டும், தன்னை அடையட்டும் என்று பிரார்த்திப்பதாக உள்ளது. ஸோ லக்ஷ்மியானவள் புன்சிரிப்போடு கூடியவளாக தன்னுடைய சமீபத்தில் அழைப்பது போல சொல்லப்படுகிறது 4ஆம் மந்திரத்தில். மந்திரத்வாராம் துராதர்ஷாம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் நஞ்சியர் பாஷ்யம் விஸ்தாரமாக அறிவித்துள்ளார். பிராட்டியின் வைபவம் முழுமையாக கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீ சப்தத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. மனோவாக்காயங்கள் லக்ஷ்மியின் பிரசாதத்தினால் மேன்மை அடையும்படி பிரார்த்திப்பது. இப்படி ரொம்ப அழகாக ஸ்ரீ சூக்தம் லக்ஷ்மியை பற்றி தெரிவிக்கிறது. வேதத்தின் ஒரு பகுதி தானே பிராட்டியின் பெருமையை பற்றி பேசுகிறது. வேதம் முழுவதும் எப்படி என்று எவ்வாறு கூற முடியும்? இப்படி ஒரு கொஸ்டின், ஆர்கியூமெண்ட் வருது. பராசர பட்டரே வாந்திகளும் சோலை மதிலரங்கர் அன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000 ஈன்ற முதல் தாய் சடகோபன்றார். திருவாய்மொழி 1000 வாந்திகளும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல். அரங்கன் ரங்கநாதன் புகழ் மேல் 1000 பாசுரங்கள் நம்மாழ்வார் இயற்றினான்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். 1000 பாசுரம் ரங்கநாதனை பற்றி எழுதினார் அவர் நம்மாழ்வார் இல்லையே. கங்குலும் பகலும் என்ற அந்த திருவாய்மொழி தானே அரங்கரை பற்றி பேசுகிறது.
மீதியெல்லாம் வேறு வேறு எம்பெருமானை பற்றி பேசுகிறது. ஆனாலும் சகல திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய பெருமைகள் ரங்கநாதனுக்குள் அடக்கம் என்பது சாஸ்திரம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே என்கிற வேத வாக்கியத்தின்படி தேவாதி தேவனுடைய பெருமையெல்லாம் தேவதேவ திவ்ய மகிஷி லக்ஷ்மியின் உள் அடங்கும் என்பது இங்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு இந்த ஸ்ரீசூக்தம் மட்டுமே போரும். பகவதீம் என்ற ஸ்ருதிக்கு விசேஷணமிட்டது அபௌருஷேயம் நிர்தோஷம் என்பதை உணர்த்துகைக்காக. பிரதமே புமாம்சகா வியாச பராசரர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் தெரிவித்தனர். வேதத்துக்குள் இருப்பதை அவர்கள் வெளிக்கொடுத்தனர் என்பது. வேதத்தில் பகவானது குணங்கள் தானே காணப்படுகிறது, பிராட்டியின் குணங்களை காணவில்லையே அப்படின்னா, பிராட்டியின் குணங்களாகிய ரத்தனங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிராட்டியின் குணங்களும் வேதத்தில் மறைந்து கிடக்கிறது. அந்த மறைந்த குணங்களை ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அதை வெளியில் எடுத்து நமக்காக நாம் தெரிந்து கொள்வதற்காக தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேனு வேதாந்த தேசிகன் தெரிவித்தபடி இதிகாச புராணங்களான ஸ்ரீ ராமாயணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலியவை என்ன, மனு முதலிய ஸ்மிருதிகள் என்ன, பொருத்தமான தர்க்கங்கள், லக்ஷ்மி தந்திரம், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள், ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள், இவையெல்லாம் வேதத்தை விளக்குமா போலே பிராட்டியின் பெருமைகளை பறக்க பறக்க விளக்குகிறதுன்னு தெரிவிக்கிறார் பட்டர். இதுக்கு 25 பக்கத்துக்கு மிக விரிவாக ஸ்ரீவத்சங்காச்சார் அனுபவிக்கிறார். நம்ம ஒரு கைப்பிடி அதில் அனுபவித்து அமைவோம். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம்சகா त्वत्सौ குணௌக மணிகோஷ கிரகம் கிணந்தி தத்வார பாட்டன பட்டூனி ச சேதிஹாச சந்தர்க்கண ஸ்மிருதி புராண புரஸ்ஸராணி. தேவி ஸ்ரீரங்கநாயிகையே பிரதமே புமாம்சகா முன்னோர்களான மகனீயர்கள், மகரிஷிகள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பகவதியும் ஒருவித குற்றமும் மற்ற ஸ்ருதிம் வேதத்தை, துவத் தேவரீருடைய சத்குண நல்ல பண்புகளின் சத்குணௌக ஓக திரளாகிய கூட்டங்களாகிய நல்ல பண்புகளின் குரலாகிய திரளாகிய கூட்டங்களாகிய மணிகோஷ கிரகம் ரத்ன குவியலின் கிரகம் இருப்பிடம், அந்த அந்த நல்ல பண்புகள் ரத்தனங்கள் அவைகளின் இருப்பிடம் இந்த வேதம். அதை சேதிஹாச ச இதிகாச ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ பாரதம் முதலான இதிகாசங்கள் என்ன, சந்தர்க்கண நல்ல தர்க்கங்களுடன் கூடின ஸ்மிருதிகள் என்ன, புராண ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள் என்ன, புரஸ்ஸராணி இவற்றை முன்னிட்ட பிரமாணங்களை, அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம், அதை தத் அந்த ஸ்ருதிகளின் துவார பாட்டன பட்டூனிச்ச துவார வாயில் கதவுகளை பாட்டன திறப்பதில் பட்டூனிச்ச திறமை உள்ளவைகளாக கிருணந்தி கூறுகிறார்கள். அவர்கள்லாம் அவர்களுடைய ஸ்ரீசுக்திகளினால், அந்த புராண இதிகாசங்களினால், ஆழ்வார் ஆச்சாரிய கிரந்தங்களினால் சாவி கொண்டு இந்த ரத்ன பெட்டகத்தை திறந்து அது உள்ளே இருக்கிற ரத்தனத்தை எடுத்து நமக்கு ரொம்ப வாத்சல்யத்துடன் தருகின்றனர். இதுவரையிலும் கேட்டிராத கவிதைகளை கேட்பதால் இப்போது அரங்கநகர் அப்பனுக்கு ஏற்படும் மகிழ்வு விலட்சணமானது. ரொம்ப அழகாக அப்படி கேட்கிறார். அந்த வேத வாக்கியங்களையும் மகர்ஷிகளின் தர்ம உபதேசங்களையும் வேதங்களுக்கு சாஸ்திரங்களும் இடையூறு விளைவிக்காத தர்க்கங்களை கொண்டு எண்ணி பார்த்து முடிவுக்கு வரும் சான்றோர்கள் தர்மங்களை நன்கு அறிய முடியும். மற்றவர்களால் முடியாது. சான்றோர்கள் தான் அறிய முடியும். அதுவும் கிளாரிட்டி இன் மைண்ட் வேணும். ஸ்ரீ ரங்கநாச்சியாரை பற்றி இந்த ஸ்துதிக்கு ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் திருவுள்ளப்படுவார். அது இங்கு வழங்கப்படுகிறது. அந்த குணரத்ன கோஷம் ஸ்ரீயோட குணங்களுடைய அந்த குணமாகிய ரத்னங்கள் வைக்கப்பட்ட பெட்டகம் இந்த ஸ்தோத்திரமே. இதிகாச புராணம் ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகளாக இருந்தாலும் அவைகள்தான் இந்த ரத்ன கோஷம் என்று சுவாமி சொன்னாலும் இதுவே ஸ்ரீ குணரத்ன கோஷம். விலை உயர்ந்த ரத்னங்களை, அதற்கான காரணத்தை சுவாமியை தெரிவிக்கிறார். விலை உயர்ந்த ரத்னங்களை தனிக்கர்கள் ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாப்பார்கள். அது உறுதியான பூட்டு கொண்டு பூட்டப்பட்டிருக்கும். அதன் சாவியும் பத்திரமாக லாக்கரில் வச்சிருப்பா வங்கிகளில். அதில் மதிப்புமிக்க பொருள்களை வைத்து பாதுகாப்பதை காண்கிறோம்.
அந்த லாக்கருக்குள்ளே அந்த ஜுவல்லாம் வச்சு பூட்டி அவளுக்கிட்ட ஒரு சாவி இவாக்கிட்ட ஒரு சாவி, அதே போன்று இதுவும் அதற்குண்டான எண் உள்ள பொருத்தமான சாவியை கொண்டுதான் அந்த பெட்டியை திறக்க முடியும். அதே போல இங்கும் பிராட்டியின் நல்ல பண்புகளை விளக்கும் ஸ்ருதி வாக்கியங்கள் அந்த பெட்டிகள். கண்ட இரும்பு துண்டுகளை கொண்டு அந்த அழகிய மதிப்புமிக்க பெட்டிகளை திறக்க முற்பட்டால் சும்மா காலம்தான் வீணாகும். சரியான சாவியாகில் விரைவில் எளிதில் திறக்க முடியும். அதுபோல இங்கு இதிகாச புராணங்களை கொண்டும் சமீச்சீன நியாயங்களை கொண்டும் அந்த ஸ்ருதிகளுக்கு பொருள் கொண்டால்தான் அந்த ஸ்ருதிகள் நமக்கு முழு பொருளையும் கொடுக்கும். இதிகாச புராணபியாம் வேதம் சமுப பிரம்மயேத் விபேத்யல்ப ஸ்ருதாத் வேதா மாம் அயம் பிரதரிஷ்யதி என்றனர் ஆச்சாரியர்கள். வேதங்களின் பொருளை ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம், ஸ்ரீ விஷ்ணு தர்மம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், இதிகாச சமுச்சயம், இதிகாச உத்தமம் முதலியன இதிகாசங்களை கொண்டும் சாத்விக புராணங்களான ஸ்ரீ விஷ்ணு புராணம், வாமன புராணம், மத்ய புராணம், வராக புராணம், நாரசிம்ம புராணம், இப்படி ஸ்ரீமத் பாகவத புராணம் இவைகளை கொண்டும் விளக்கி வைத்து கொண்டு நாம் அறிய வேண்டும். அறையும் குறையுமாய் வாசித்தவனான அரை வேக்காடு பண்டிதனை கண்டு வேதமே பயப்படுகிறது. ஏன், ஐயோ, இவன் தெளிவற்ற புத்தியால் என்னையும் என் கருத்தையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் பிறரையும் கெடுக்க முற்படுவானே என்று பயந்ததாம். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். இதிகாச புராணாபியாம் வேத சமுப பிரம்மயத் விபேத்ய அல்பஸ்ருதாத் வேதா மாம் அயம் பிரதரிஷ்யதி. நிரம்ப படிக்காதவர்களும் அதாவது அல்பஸ்ருதர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணங்களால் விளக்கக்கூடும் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அல்பஸ்ருதைரபி ஜனைர் அனுமீயதே த்வம் ரங்கேஷபாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தம் உபபிரம்மயிதும் பிரணீதம் ராமாயணம் தவ மகிம் நியத பிரமாணம். பாதுகாசகஷ்டத்தில் பிரபாவ பத்ததியில் 5வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அந்த நிலை சூக்ஷ்ம விஷயங்களில் கூடாது. தேவி என்ற தாத்துவுக்கு விளையாட்டு, தீவ் என்ற தாத்துவுக்கு விளையாட்டு என்ற பொருள். எம்பெருமான் இன்புறும் விளையாட்டுடையான் என்று ஆழ்வார் காட்டியபடி ஜகத் வியாபார இந்த லீலைகளை பண்ணி வரும்போது அவனுடன் ஒத்த கருத்துடன் பிராட்டியும் விளையாடி வருவதை காட்டி தேவி என்று அருளினார் சுவாமி. இங்கு எம்பெருமானும் பெரிய பிராட்டியாரும் சத்வ ரஜஸ்தமஸ் என்ற முக்குணங்களான சதுரங்க பலகையை வைத்துக்கொண்டு பிரம்ம ருத்ர இந்திராதிகளை பகடைக்காயாக வைத்துக்கொண்டு விளையாடி வருவதாக இங்கு கூறப்படுகிறது. பஸ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணபலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூதவிருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவசோ ரக்ஷசார பிரசாரம். இங்கே அதை தெரிவிக்கிறார் சுவாமி. இப்படி ஸ்ரீக்கும் உத்தேசத்துவம் கூடினால் உலகப் படைப்பு முதலிய லீலை நாராயணனுடையதே என்று பிரமாணம் சொல்லுகிறது. ஸ்ரீக்கு அது இல்லையே என்ன, அதுவும் இவளுடன் கூடியே என்று அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ரொம்ப அழகா சுவாமி லீலையானது இருவரும் கூட்டியே சுகமாகும். அதிலும் பிரியநாயகியோடு இருந்தால் மிகவும் முகப்பாகும். ஆதலால் லீலை இருவருக்கும். இங்கு மூல பிரகிருத்தியே பலகை, சத்தியலோகமே கட்டம், பிரம்மாதிகளே கருவிகள், வேதங்களும் சூரிகளுமே வேடிக்கை பார்ப்பவர். இப்படி லீலா விபூதி சமிருத்தி செய்கிறீர்கள் என்பது பிரமாண சித்தம் என்பது கருத்தேங்கு. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் எம்பெருமான் உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரன், தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவன் என்று காட்டியது வேதம். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். அதே போல பிராட்டியையும் அஸ்யேசா நாஜகத்தோ விஷ்ணு பத்னி என்று ஸ்ரீ மகாலட்சுமியின் பிரபலங்கள் வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் பல இடங்களிலும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் சொல்வது என்பது யாருக்கும் முடியாதது, தேவர்களுக்கே முடியாதது என்பது விஷ்ணு புராணங்களில் பறக்க பேசியுள்ளது. அப்படி இருக்க இது மனுஷர்களுக்கு அசாத்தியம். சூரியனின் ஒளி போன்ற ஒளியை உடையவளான லக்ஷ்மியே, உனக்கு மிகவும் பிரியமாக பில்வ விருட்சமானது சூரியனின் அதிகமான தபஸினால் உண்டாயிற்று. ஆதலால் அதுக்கு சகோதரத்துவம் ஏற்பட்டது என்றும், உனக்கு அது பிரியமானதாலும் அதை யூபமாக நட்டால் பிரம்மவர்ச்சஸ் உண்டாகும் என்றும் வேதத்தில் சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இது வேதம் மகாலட்சுமியை பற்றி
தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ ஆளவந்தார் அருளிய சதுஸ்லோகி என்ற பிராட்டியை பற்றிய ஸ்தோத்திரத்திற்கு சுவாமி தேசிகன் அருளிய பாஷ்யத்தில் பிராட்டியை பற்றின பழைய காலத்தவர்களின் பல்வேறு வாதங்களை எடுத்து கழிக்கிறார். எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாருங்க. எம்பெருமான் தன்னை நான் என்று சொல்வதே லக்ஷ்மி என்று சிலரின் கொள்கை. அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து லீலையாக இதை தெரிவிக்கின்றனர். அவருக்கு எம்பெருமானின் விலட்சணமான அறிவு ஸ்ரீ எனப்படுகிறாள் என்றும் ஒரு கொள்கை உண்டு. சூரிய மண்டலத்தின் நடுவில் ஸ்ரீ அயக்ரீவர் வித்யை எனப்பட்ட பெரிய பிராட்டியாருடன் எழுந்தருளியிருந்து யாக்ஞவல்யர் முதலானோருக்கு ஏகாயன சம்ஹிதை சுக்ல யஜுர்வேதம் முதலானவைகளையும் அத்ரி பிருகு விஸ்வாமித்திரர் போன்றவர்களுக்கு பகவத் சாஸ்திரத்தையும் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமாதிகளையும் அருளியதாக ஸ்ரீ பாரதத்தில் ஞானகாண்டத்தில் ஹயசிர உபாக்கியானத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இங்கு வித்யா என்பதற்கு வித்யைக்கு அதிஷ்டான தேவதை என்று கருத்து. ஸோ இங்கே எம்பெருமானுக்கு அடுத்தபடி ஆச்சாரிய பரம்பரையில் எழுந்தருளி இருந்து சிஷ்யர்களுக்கு ஞானோபதேசம் பண்ணி வருபவள் பெரிய பிராட்டி. திருப்பார்க்கடலில் சகல சேதனர்களுக்கும் உஜ்ஜீவிக்க பெரிய பிராட்டியார் எம்பெருமானை ஆசிரயித்து துவயம் என்ற மந்திரத்தை அவரிடமிருந்து கேட்டு பிரவர்த்திப்பதாக புராணங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் உள்ளது. இப்படி சத்வித்யைக்கு பிராட்டி ஆனபடியால் காரண காரியயோகோ அபேதேன உபசாரகா என்ற வழக்கப்படி பிராட்டியை வித்யை என்றது. துவயமந்திரத்தோட தியான ஸ்லோகமும் இங்கே நம்ம அனுபவிக்கலாம். க்ஷீராம்போதினி ரத்ன மண்டப மகாசௌவர்ண சிம்மாசனே வாமாங்கே ஸ்திதிதயா பிரசன்னவதனம் ஸ்ரீகாந்தயாலிங்கிதம் தோர்தண்டாங்கித சங்க சக்கர பங்கஜகதா ஷாங்கைருதாரஸ்ரீயம் துவாம் நித்யம் கலயாமி ஜன்ம விமுகோ லக்ஷ்மீஷ நாராயண. துவயமந்திரத்தின் தியான ஸ்லோகத்திலும் இது விளங்கும். பிராட்டி சர்வ வித்யைகளுக்கும் அதிஷ்டான தேவதை. ஊரீகர்த்தும் குஷலமகிலம் ஜேதுமாதீனராதீன் தூரீகர்த்தும் துரிதநிவகம் தியக்துமாத்யாம் அவித்யாம். ஸ்ரீஸ்துதி ஸ்லோகத்திலும் இதை ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் அங்கு தெரிவிக்கிறார். ஊரீகர்த்தும் நன்மைகளை பெறுவைக்கு தக்க உபாயம் அனுஷ்டிக்க வேணும். காமம் போன்றவைகளை ஜெயித்து ஐம்புலன்களை அடக்கி சுகிருதத்தால் பாபத்தை போக்கி பிரகிருதி அனுபவத்தில் ஆசையை அற்று ஆத்ம அனுபவமான கைவால்யத்தில் ஆசை பூண்டு அதற்கான அடைவே கர்மஞான பக்திகளை அனுஷ்டித்து அதனால் பிரசன்னையான தேவரீருடைய லக்ஷ்மியினுடைய சம்சாரத்துக்கு அக்கறை வழியை காட்டுவது போலுள்ள தயையை பற்றி இப்படி உமது தயையும் உபாயத்தை அனுஷ்டித்தவன் திறத்திலேயே பயன்படுகிறது. உபாயத்தை சரணாகதியை அனுஷ்டித்தவனிடம் உமது தயை பயன்படுகிறது என்பது இந்த ஸ்லோகத்திற்கு கருத்து. அடைவே படிப்படியாக முறையே என்று தெரிவிக்கிறார் இந்த ஊரீகர்த்தும் ஸ்லோகத்திலிருந்து. இப்படி ரொம்ப அழகாக பிராட்டியின் பிரம்மபுராணத்தில் பிராட்டியின் சகஸ்ர நாமங்கள் படிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பராசர பட்டரால் பகவத்குண தர்ப்பணத்திலும் ஸ்ரீ சூக்த பாஷ்யத்தால் நஞ்சியராலும் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையாலும் சதுஸ்லோகி பாஷ்யங்களில் சுவாமி தேசிகனாலும் அடிக்கடி இந்த பிராட்டி பிரம்மபுராண சகஸ்ரநாமங்கள் எடுக்கப்படுகிறது. ஸ்ரீ வாசுதேவ மகிஷி பும்ஸ்பிரதானேஸ்வரேஸ்வரி என்று தொடங்கி சதுர்முகனுக்கு எம்பெருமானே நேராக உபதேசிப்பது தெரியப்படுகிறது. அதில் லக்ஷ்மி நாராயணோஹோ பிரகிருதி புருஷரூப விபக்த விபூதி விசேஷபிப்பிராயாணி இவைகளை ஆச்சாரியர் விளக்கி அருளுகிறார். ஸ்ரீ பராசரர் விஷ்ணு புராணத்தில் தேவதிரியங் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீநாம்னி லக்ஷ்மிஹி மைத்ரேயா நானயோ வித்யதே பரம். அதாவது திருமணமானதுலேருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லா பொருள்களிலும் பங்கு உண்டு. ஆபஸ்தம்பர் பாணிகிரகணாத்து சகத்துவம் கர்மசு என்கிறார். தானம் இருவரும் சேர்ந்து பண்ண வேண்டும். பல ஹோமங்களில் பெண்கள் சேர்ந்து பண்ணணும். வீட்டில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் இருவரும் தலைவராக இருந்தாலும் ஆணுடைய உடை ஆணுக்கு, புடவை பெண்ணுக்கு. புடவை முதலானவைகள் கணவன் உடுப்பதில்லை. நகைகளும் இப்படியே. இதே போல இங்கும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் தன் விருப்பப்படி அமைத்து கொண்ட பிரிவு என்ற சில கட்டுப்பாடுகள். அதுதான் துவௌச ஏதா ஏகசேஷி என்ற நிலை. அதனால் போகாது. ரெண்டு பேரும் ஏகசேஷி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரபன்னர்களாய் பரமை காந்திகளாய் இருப்பவர்களும் தர்மசாஸ்திரோக்தமாக அவரவர் சூத்திரப்படி ஏற்பட்டவைகளுமான தர்மங்களை மாற்றாமல் அப்படியே அனுஷ்டிக்க வேண்டும்.
அதாவது காலை, மதியம், மாலை என்ற 3 வேளைகளிலும் சந்தியாவந்தனம், சூரியனை குறித்து காயத்ரியை ஜபம் செய்த பின் உபஸ்தானம் செய்கிறோம். இந்த காயத்ரியை தியானம் பண்ண விதித்த ஸ்லோகத்தில் இந்த தேவத்தை ஒரு கலவங்கீரையைப் போல எல்லா பெண் ஆண் தேவதைகளையும் அவரவருக்கு உண்டான அசாதாரணமான ஆயுதங்கள், வாகனங்கள், உருவ அமைப்பு முதலானவைகளுடன் கூடியபடி தியானிக்க விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கென்றே காயத்ரி கல்பம் என்று ஏற்பட்டுள்ளது. நாம் எல்லாரும் சந்தியா காலத்தில் சந்தியாதேவியை வணங்கிறோம். அது உள்ள இருக்கிற அந்தர்யாமியாய் பிராட்டி பெருமாளை சேவிக்கிறோம். லக்ஷ்மி தந்திரம் முதலானவைகளிலும் இவை காட்டப்பட்டுள்ளது. இப்படி தர்மங்களை குழப்பமில்லாமல் நடத்தவும், குலாச்சாரங்களை காக்கவும், உலகில் உள்ளோரும் இவரை கொண்டு தாங்களும் தர்மங்களை அனுஷ்டிக்கச் செய்வதாகிய லோக சங்கிரகத்துக்காகவும், அவரவர் தம்முடைய எல்லையை மீறாமல் இருப்பதற்காகவும், எனக்கும் என் கணவனான ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் இப்படி அனுஷ்டிப்பதே பிரியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அவிப்ளவாய தர்மாணாம் பாலனாய குலஸ்ய சங்கிரகாய ச லோகஸ்ய மரியாதா ஸ்தாபனாய ச பிரியாய மம விஷ்ணோகோ ச தேவதேவஸ்ய சார்ங்கிணக மனிஷி வைதீகாச்சாரம் மனசாப்பி ந லங்கையேத். அதாவது எனக்கும் என் கணவனான ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் இப்படி அனுஷ்டிப்பதே பிரியம். எப்படி அனுஷ்டிக்கணும்? தர்மங்களை அனுஷ்டிக்க, லோக சங்கிரகத்துக்காகவும், தர்மங்களை குழப்பமில்லாமல் நடத்தவும், குலாச்சாரங்களை காக்கவும், உலகில் உள்ள இவரை கொண்டு தாங்களும் தர்மங்களை அனுஷ்டிக்கணும். அறிவாளி வைதிகமான ஆச்சாரங்களை விட்டால் என்ன என்று மனதில் எண்ணாமல் சந்தியாவந்தனம் அட்லீஸ்ட் ஆஸ் அ மினிமம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று பிராட்டியின் திருவாக்கியங்களை இவைகளின் பொருள் என்று சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் எடுத்து விளக்கியுள்ளார். அத்தனையும் இங்கு நமக்கு ஆச்சரியமாக பராசர பட்டர் தெளிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. அடியேன்.